வணக்கம் மக்களே. 1000 நாட்களை தாண்டி போயிட்டுருக்க ரஷ்யா உக்ரைன் போர் இப்போ புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த வாரம் பைடன் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் போய் தாக்குற மிசைலை யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி யுக்ரைன் அனுமதி கொடுக்குறாரு. அனுமதி கொடுத்தோன்னே யுக்ரைன் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பிரிட்டன் மிசைலை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தாக்குதலில் ரொம்ப கடுப்பான ரஷ்யா பதில் தாக்குதலில் ஒரு இன்டர்மீடியேட் ஹைப்பர்சோனிக் மிசைலை லான்ச் பண்ணுறாங்க. இல்லை ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அவனோட அணு ஆயுத கொள்கையை மாற்றி அமைக்கிறாங்க. தேவைப்பட்ட அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுக்ரைனை சப்போர்ட் பண்ணுற யூஎஸ், யூரோப் கண்ட்ரியில் ஒரு பக்கமும், ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுற நார்த் கொரியா, சைனாலாம் ஒரு பக்கமும் 2 டீமாக இருக்காங்க. சப்போஸ் இந்த போர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ரஷ்யா போட்டு ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு நேட்டோ அமைப்பில் இருக்காங்க. ஒரு நேட்டோ கண்ட்ரி அட்டாக் பண்ணால் மாதிரி இருக்க எல்லா கண்ட்ரியும் இந்த போரில் இறங்குவாங்க. ஐநா கொண்டு வர இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தத்துக்கான மசோதாவையும் வீட்டோ பவர் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இஸ்ரேல் போர் பாலஸ்தீனம் மட்டும் இல்லாமல் லெபனான், சிரியா வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் தேர்ந்து பார்த்தா அது வேர்ல்டு வார் 3 போய் முடியுமான்னு தெரியல. இதை பற்றின கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள்.